இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம், இந்த திட்டம் பற்றி தான் இன்றைக்கு பேசப்போகிறோம். மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தின் கீழ் ஒரு கிராமப்புற மக்களுக்கு ஆண்டிற்கு 100 நாட்கள் வேலை அளிக்கக்கூடிய திட்டம் இது. நீங்கள் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்காக செயல்படுத்தப்படுகிற இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு விவசாயம் இல்லாத காலகட்டங்களில் அல்லது விவசாயம் பொய்த்து போன காலகட்டங்களில் அல்லது விவசாய நிலங்களில் வேலைவாய்ப்பு இல்லாத இடங்களிலெல்லாம் ஒரு ஆண்டிற்கு 100 நாள் உத்தரவாதமாக வேலை கிடைக்கும் என்கிற ஒரு புரட்சிகரமான திட்டம் இங்கு இந்தியாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி காலத்தில் அமுல்படுத்தப்பட்டது. அது கிராமப்புற பொருளாதாரத்தினுடைய கட்டமைப்பையே மாற்றியமைத்தது. ஏனென்றால் பசியும் பட்டினியும் வறுமையும் ஒரு மண்டி கிடந்த கிராமங்களில் இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது ஒளியேற்றக்கூடிய ஒன்றாக, ஒரு குறைந்தபட்ச வாங்கும் சக்தி உள்ளவர்களாக மக்களை மாற்றியது. அது கிராமப்புற இந்திய பொருளாதாரத்திற்கும் கூட ஒரு ஊக்கமளித்தது என்று சொல்லலாம். ஏனென்றால் பணப்புழக்கம் பரவலாகிற போது தான் பொருளாதாரம் வளர்ச்சியடையும் என்பது அடிப்படையான ஒரு உண்மை. ஒருவர் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் ஒரு சராசரியாக ஒரு நாளைக்கு 281 ரூபாய் வரைக்கும் கூட ஊதியம் பெறக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடுகளை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு 75% நிதியையும் மாநில அரசு 25% நிதியையும் ஒதுக்கி வருகிறது. மிக வெற்றிகரமாக இந்தியாவில் நடந்த ஒரு வேலை திட்டம். அது மட்டுமல்ல, கிராமப்புற வறுமையை ஒழிப்பதில் இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய பங்கை ஆற்றியிருக்கிறது. ஏனென்றால் ஒரு விவசாயத்தினுடைய வருமானம் என்பது ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலையாக இந்தியாவில் இருந்து வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த திட்டம் என்பது ஒரு குறைந்தபட்ச வாழ்வாதாரமாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த திட்டத்தை சீர்குலைப்பதற்கு மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசு தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. இது கிராமப்புற மக்களினுடைய வயிற்றில் நேரடியாக அடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு ஆப் ஒன்றை உருவாக்கி அந்த ஆப் மூலமாக நீங்கள் இந்த வேலை திட்டத்திற்கு பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தினமும் தங்களுடைய வருகையை அதில் பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு விதிமுறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். நீங்கள் ஊரக வேலை திட்டத்திற்கு வரக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் பெரும்பாலும் படிப்பறிவற்ற மக்கள் வருகிறார்கள். எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லாத வறுமையான சூழலில் வருகிறார்கள். நீங்கள் ஒரு ஆப்பை பயன்படுத்த வேண்டுமென்றால் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேற்பட்ட ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கக்கூடியவர்கள் தான் ஒரு ஆப்பை வைத்திருக்க முடியும். ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் விலையுள்ள ஒரு சாதாரண மொபைல் ஃபோன்களை வைத்துக்கொண்டு தான் வேலைக்கு வருகிறார்கள். அவர்களிடம் போய் நீ ஒரு ஆப் வைத்துக்கொண்டு பதிவு செய் என்று சொன்னால் உண்மையிலேயே இவர்களெல்லாம் எங்கே இருந்து இந்த சட்டங்களை போடுகிறார்கள், இவர்களுக்கு இந்தியாவினுடைய யதார்த்த நிலைமை ஏதாவது தெரியுமா என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் அவருடைய உண்மையான நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த திட்டத்தை ஒழித்து கட்டுவது தான். இந்த ஆண்டு கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆண்டிற்கு 73,000 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்து வந்தவர்கள் அதில் ஒரு 21% குறைத்து இப்பொழுது 60,000 கோடி ரூபாயாக அதை மாற்றிவிட்டார்கள். இப்போது இந்த குறைவான நிதியை வைத்துக்கொண்டு ஒரு ஆண்டிற்கு 25 நாள் தான் அவர்களுக்கு வேலை கொடுக்க முடியும் என்பது தான் இன்றைக்கு யதார்த்தமாக இருக்கிறது. இப்படி 100 நாள் வேலை திட்டத்தை படிப்படியாக சிதைத்து, ஏனென்றால் அது ஒரு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் என்பதனால் அதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இன்னொன்று, பல லட்சம் கோடி ரூபாய் கடன்களை இவர்கள் தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தொடர்ந்து தள்ளுபடி செய்யக்கூடிய ஒன்றிய அரசு ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒழித்து கட்டுவதற்காக மும்முரமாக முயற்சிக்கிறார்கள். மக்களிடம் கொடுக்கக்கூடிய பணம் என்பது பல வகைகளிலும் அரசிற்கு தான் திரும்ப வருகிறது. அதாவது நீங்கள் உதாரணமாக மக்கள் நுகரக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் வரி செலுத்துகிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியாக அந்த பணம் அரசுக்கு போய் சேர்கிறது. இன்னொரு புறம் பொருள்களை மக்கள் வாங்கக்கூடிய சக்தியுடையவர்களாக இருப்பதன் காரணமாக தொடர்ந்து உற்பத்தியும் பொருளாதாரமும் மேம்படுகிறது. மக்களுக்கு நேரடியாக கொடுக்கக்கூடிய இது போன்ற விஷயங்கள் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்குத்தான் பயன்படுகின்றனவே ஒழிய அவை வீண் செலவினங்கள் அல்ல. ஆனால் இது எதையுமே புரிந்து கொள்ளாமல் முழுக்க இந்த திட்டத்தை ஒழித்து கட்டுகிற முயற்சி என்பது அது மிகப்பெரிய மக்கள் விரோத ஒரு நடவடிக்கை என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று ஆலோசனை நேரத்தில் ஹைப்பர் டென்ஷன், அதாவது உயர் இரத்த அழுத்தம்,
அதை பற்றி சில குறிப்புகளை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ ஹைப்பர் டென்ஷன் என்றால் என்ன, இல்லை உயர் இரத்த அழுத்தம் என்றால் என்ன என்று பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் ஹார்ட்டிலிருந்து வெளியேறக்கூடிய ரத்தம் வந்து இந்த இரத்த குழாயில் ஒரு பர்டிகுலர் லெவலில் இருக்கணும். அதாவது 120/80, அது 120/80 அப்படின்றது தான் சிஸ்டாலிக்கும் டயஸ்டாலிக்கும் இருக்கணும். இதுதான் நார்மல் பிளட் ப்ரெஷர். இதுக்கு அதிகமாக போனால் அது உயர் இரத்த அழுத்தம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ பொதுவாக 120/80 என்றது நார்மல். 120லேருந்து 140 வரைக்கும் சிஸ்டாலிக்கும், 190லேருந்து டயஸ்டாலிக் 90 வரை டயஸ்டாலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தால் அது ஹை நார்மல் என்று அழைக்கப்படுகிறது. இதே 140க்கு மேலே இருந்தால் அது பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ராங்க் ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்கிறார்கள். அப்படி இல்லைன்னா கிரேட் 1. 160க்கு மேலே இருந்தால் கிரேட் 2. ஸோ இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா உயர் இரத்த அழுத்தம். இது எதனால் வருகிறது? ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ், அதுதான் முதல் காரணம். சுகர் இருந்தால் அவர்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் வரக்கூடும். ஜெனட்டிக்கலாக உங்கள் வீட்டில் யாருக்காவது பிபி இருந்தால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வரக்கூடும். ஸ்ட்ரெஸ் இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக ஒன்று. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் அதுக்கான உயர் இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் உடல் எடை ஒரு முக்கியமான காரணம். ஒபிசிட்டி இன்று வந்து அதிகமாக எல்லாரும் வந்து உடற்பயிற்சி செய்வதில்லை. அதிகமாக சாப்பிட்றோம், கண்டதையும் சாப்பிட்றோம், ஃபேட் ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்றோம், ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றோம் இன்று காலகட்டத்தில். இதனால் ஏற்படுகிறது தான் உயர் இரத்த அழுத்தம். அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இது மாத்திரம் இல்லாமல் வேறு சில ரீசன்ஸ்னால் வேறு ஏதாவது உங்களுக்கு வியாதிகள் இருந்தால், ஹார்ட் ரிலேட்டட் வியாதியோ இல்லை லிவர் ரிலேட்டடோ இல்லை கிட்னி ரிலேட்டட் வியாதி இருந்தாலும் இது வரக்கூடும். இதை எப்படி வந்து பார்த்திங்கன்னா தடுப்பது? உடல் எடை கம்மி பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் எடை வந்து இப்போ ரீசெண்டான ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அதாவது 7% உங்கள் உடல் எடையை குறைத்தால் அட்லீஸ்ட் 10லேருந்து 15 வரைக்கும் உங்கள் பிபி குறையும் அப்படின்னு சொல்லுது. அதனால் உடல் எடை உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் வந்து செய்ய வேண்டும், டயட்டை கண்ட்ரோல் செய்ய வேண்டும். இரண்டாவது முக்கியமாக உப்பு. இப்போ நம்ம உப்பு வந்து நிறைய போட்டு சாப்பிட்றோம். சம்டைம்ஸ் வந்து ரசத்தில் உப்பு போடுறோம், அப்பளத்தில் உப்பு இருக்குது, ஊறுகாய் அதிகமாக சாப்பிட்றோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த லெமன் சோடான்ற அதுலேயும் உப்பு போட்டு அதிகமாக சாப்பிட்றோம். ஸோ இதனால் வந்து அதிகமாக உப்பு உடம்பில் சேர்ந்தாலும் ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ராக் சால்ட் சாப்பிட்லாமா டாக்டர், இல்லாட்டி வந்து மற்றபடி இந்து உப்பு சாப்பிட்லாமா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா, பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால், ராக் சால்ட்டில் வந்து அதிகமாக மினரல்ஸ் இருக்குது. ஆனால் அதோட இம்ப்யூரிட்டிஸும் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நார்மல் சால்ட் மாதிரி அது பியூரிஃபை பண்ணி வர்றதில்லை. அது டைரெக்டாக நார்மல் நேச்சுரலி ஃபார்மிங் சால்ட்லேருந்து வர காரணத்தினால அதில் இம்ப்யூரிட்டிஸ், வைரஸ், பாக்டீரியாஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த உப்பாக இருந்தாலும் அதை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அது வந்து நம்மளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு 2 to 3 grams, அதாவது அரை டீஸ்பூனுக்கு மேலே உப்பு சாப்பிட்டால் நமக்கு ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மாத்திரம் இல்லாமல் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் முக்கியமான ஒரு விஷயம். ஸ்மோக் பண்ணுறதும் ட்ரிங்க் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணணும். ஸ்மோக் பண்ணுறதுனால நம்ம லங் வந்து பாதிக்கப்படும். அதனால் வந்து பிபி வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ட்ரிங்கிங்னால லிவர் பாதிப்பு ஏற்படும். அது மாத்திரம் இல்லாமல் அது ஓவரால் சிஸ்டமையே, மெட்டபாலிக் சிஸ்டமையே மாற்றி அமைக்கிற காரணத்தினால் லிவரும் பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால் வந்து ஹார்ட்டோ இல்லை பிபியோ அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஹைப்பர் டென்ஷன் உண்டாகும். ஸோ அதனால் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், உப்பு, வெயிட், இதுதான் மெயினும் 4 காரணங்களை நம்ம உடனடியாக அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிபி அதிகமாக இருக்கிறவங்க என்ன மாதிரியான டயட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மல் பேலன்ஸ் டயட்டே எடுத்துக்கலாம். புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள், கார்போஹைட்ரேட்ஸை கம்மியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் உப்பு வந்து 2 grams, அதாவது அரை டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இது மாத்திரம் இல்லாமல் டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கிற காய்கறிகளும் அதே மாதிரி க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்டார்ச் ரிலேட்டட் வெஜிடபிள்ஸை கம்மி செய்ய வேண்டும். இது மாத்திரம் இல்லாமல் அப்பளம், ஊறுகாய், இந்த மாதிரி விஷயங்கள் உப்பு அதிகமாக இருக்கிறதை நீங்கள் தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிபி வந்து கட்டுக்குள் வரும். இது வந்து டயட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்.
இது மாத்திரம் இல்லாமல் எக்ஸசைஸ், அது வந்து ஒரு முக்கியமான காலகட்டங்கள். பிபி இருக்கவர்கள் 40லேருந்து 45 நிமிடம் மினிமம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளைக்காவது எக்ஸசைஸ் கட்டாயம் பண்ண வேண்டும். இது பண்ணால் உங்கள் உடல் எடையும் குறையும். அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா வந்து பலனும் உங்களுக்கு ஏற்படும். பிபியும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மினிமம் 40 minutes to 45 minutes 5 times a day வந்து எக்ஸசைஸ் செய்கிறது நல்லது. இதனால் எக்ஸசைஸ் மற்றும் டயட்டுனாலேயே கண்ட்ரோல் பண்ணலாம். சில பேருங்களுக்கு மருந்துகளும் தேவைப்படும். இந்த ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் மருந்து சாப்பிட வேண்டிய நிலைமை உங்களுக்கு ஏற்படாது. ஆல்ரெடி மருந்து சாப்பிட்டுட்ருக்கிறவர்கள் தொடர்ந்து மருந்து உட்கொள்ள வேண்டும். உங்கள் பிபி நார்மலாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தயவுசெய்து மருந்தை நிப்பாட்ட வேண்டாம். ஏன்னால் அப்படி நிப்பாட்டினால் உங்களுக்கு திடீர்னு பிபி ஷூட் ஆகி அதுக்கான ஸ்ட்ரோக்கோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ இல்லை கண்களோ இல்லை கிட்னியோ பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி உங்களுக்கு நிப்பாட்டணும் அப்படின்னு என்று தோணினால் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை செய்யுங்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான விஷயங்களை வந்து சொல்லி அறிவுறுத்துவார். இன்று இருக்கிற காலகட்டத்தில் பிபிக்கு மருந்து போட்டால் லைஃப் லாங் போடணுமா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கருத்து வந்து தவறானது. பிபிக்கு மருந்து போட்டால் உங்களோட கோமார்பிட் கண்டிஷனை பொறுத்து இருக்குது. ஆல்ரெடி எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, ஸ்ட்ரோக் வந்திருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து மருந்துகள் வந்து உட்கொள்ள வேண்டும். இதே ப்ரீ ஹைப்பர் டென்ஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு மருந்துகள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இடையோடை குறைத்து விட்டீர்கள், உங்களுக்கு வந்து உப்பு கம்மி பண்ணிட்டீங்க, ஒரு பர்டிகுலர் லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அப்படி என்றால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் மருந்தை நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மருத்துவரின் அறிவுரையை கேட்டு நடந்து கொள்ளவும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிபி சம்மந்தப்பட்ட டிப்ஸ் இதனால் நீங்கள் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பிபியை தடுக்கவும் பிபியை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு உள்ளது. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஈரோடு கிழக்கில் நடைபெற்ற இடைத்தேர்தல் முடிவு எதிர்பாராத பெரிய வெற்றியை ஆளும் கட்சியாக இருக்கிற திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய வெற்றியை பார்த்தவுடன் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் அதற்கு பல காரணங்களை இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றுள் ஒன்று, இடைத்தேர்தல் என்றாலே எப்போதும் ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும் என்பது. இது உண்மைதானா என்று பார்க்க வேண்டும். இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும் என்பது முடிவாகி போய்விட்டால் பிறகு எதிர்க்கட்சிகள் தேர்தலில் போட்டியிட வேண்டிய தேவையே இல்லை. இது உண்மை இல்லை என்பதை தமிழ்நாட்டின் பல இடைத்தேர்தல்கள் மெய்ப்பித்திருக்கின்றன. அவற்றுள் சிலவற்றை மட்டும் நாம் பார்க்கலாம். அதிமுக என்ற ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சிக்கு வந்ததற்கு எது முன்னோட்டமாக இருந்தது என்றால் ஒரு இடைத்தேர்தல் தான். 1971 திமுக ஆட்சி தொடங்கிற்று. தலைவர் கலைஞர் தலைமையில் 67 அறிஞர் அண்ணா அவர்களின் ஆட்சி இருந்தது. அந்த 71க்கு பிறகு 72 அக்டோபரில் எம்ஜிஆர் திமுகவை விட்டு பிரிந்து போனார். அதற்கு பின்னால் நடைபெற்ற முதல் இடைத்தேர்தல் திண்டுக்கல் இடைத்தேர்தல் நாம் அறிவோம். அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அதிமுகவின் வேட்பாளராக போட்டியிட்ட மாயத்தேவர் தான் வெற்றி பெற்றார். ஆளுங்கட்சி வெற்றி பெறவில்லை. இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. 2020 வரைக்கும் அந்த எடுத்துக்காட்டு இருக்கிறது. மிக சரியாக சொன்னால் 1991 ஆண்டு ராஜீவ்காந்தியினுடைய கொலைக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதிலும் திமுக கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்தது. துறைமுகத்தில் தலைவர் கலைஞர் மட்டும்தான் கரையேறினார். ஆனால் அன்றைக்கு 2 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவில்லை. அப்போது நடைபெற்ற தேர்தலில் எழும்பூரிலும் பெரம்பூரிலும் எதிர்க்கட்சியாக இருந்த திமுக தான் வெற்றி பெற்றது. அத்தனை இடங்களிலும் அதிமுக வெற்றி பெற்று அவர்களின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் இடைத்தேர்தலிலே எதிர்க்கட்சியாக இருந்த திமுக கழகம் வெற்றி பெற்றது. அந்த இடைத்தேர்தல் ஒன்றில் வெற்றி பெற்றுத்தான் பருதி இளம்பழுதி அவர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றார் என்பதை நாம் அறிவோம். இப்போது கூட எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது மட்டும் 23 இடைத்தேர்தல்கள் நடைபெற்றன. அவர்கள் கட்சிக்குள்ளே ஏற்பட்ட குழப்பம், பலர் விலக்கப்பட்டார்கள்.
23 தொகுதிகளில் இடைத்தேர்தல்கள் நடைபெற்றன. 13 இடங்களில் எதிர்க்கட்சியாக இருந்த திமுக கழகம்தான் வெற்றி பெற்றது. எனவே எதிர்க்கட்சிகள் இடைத்தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிற அனுபவம் இந்த பக்கத்திலும் உண்டு, அந்த பக்கத்திலும் உண்டு. அதே போல் திமுக கழகம் ஆளும் கட்சியாக இருக்கிற போதும் இடைத்தேர்தலில் தோற்ற நிகழ்வுகள் உண்டு. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மதுரை கிழக்கு மருங்காபுரி இடைத்தேர்தல்களை நாம் குறிப்பிட வேண்டும். 1991 ஜனவரி 27 ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று அன்றைக்கு திமுக கழகம் ஆட்சிக்கு வந்தது. எம்ஜிஆர் மறைந்ததற்கு பிறகு அன்றைக்கு ஜெயலலிதா தலைமையிலான அந்த கட்சி, அன்றைக்கு ஜே என்று அதிமுக பிரிந்திருந்தது. ஜெயலலிதா தலைமையிலான கட்சி வெறும் 27 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருந்தது. அந்த கட்சி தேர்தலில் போட்டியிட்ட போது மருங்காபுரி மதுரை கிழக்கு இரண்டிலும் எதிர்க்கட்சியாக இருந்த ஜெயலலிதாவினுடைய அதிமுக தான் வெற்றி பெற்றது, ஆளும் கட்சி வெற்றி பெறவில்லை. இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் மறைத்துவிட்டு தோல்வியை ஏற்றுக்கொள்ள இயலாதவர்கள் இடைத்தேர்தல் என்றால் ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும் என்று சொல்லுவது தங்களின் தோல்வியை ஏற்றுக்கொள்ளுகிற, சகித்து கொள்ளுகிற மனநிலை அவர்களுக்கு இல்லை என்பதை மட்டும்தான் காட்டுகிறது.